வணக்கம் நண்பர்களே, வத்தலகுண்டிலேருந்து வதிலே இன்பட்டக். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 5 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. தார் ரோட்டு மேலே தான் இருக்குது. நல்லா பஸ் போகிற ரோட்டு மேலே 5 ஏக்கர் வந்திருக்கு. இந்த இடம் வந்து ராஜதானி கோட்டை விருவீடு நிலக்கோட்டை வட்டம். விருவீடு பக்கத்தில் ராஜதானி கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் 5 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. சூப்பரான இடம். தென்னை மரம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. பாக்கி அவரை இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஏக்கர் வந்து 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. தார் ரோட்டு மேலே இருக்குது. ஒரு ஏக்கர் 25 லட்சம். தென்னை மரம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. பாக்கி எல்லாம் அவரை இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்க. இடம் சூப்பரான செம்மண் பூமி. பாருங்கள், வீடியோ பாருங்கள். தார் ரோட்டு மேலே தான் வந்திருக்கு. தார் ரோடு பக்கத்தில் தான். இது பஸ் போகிற ரோட்டு மேலே தான். சூப்பராக பஸ் இதுக்கெல்லாம் போகுங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். தண்ணி வந்து ஒரு சூப்பரான தண்ணி இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள். இதேமாரி நீங்களும் ஏதாவது இடம் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கா சேனலில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை வந்து வீடியோ எடுத்து உங்கள் சேனலில் உங்கள் இடத்த வந்து இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணி விற்று கொடுக்குறோம். இல்லை நிறையா பேர் டைரெக்டாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம். அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி இடத்த பார்த்து ரேட்டு பேசி நீங்களே விற்றுக்கலாம். அதனால் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். விற்கணும்னு சொன்னால் இடம் சூப்பரான இடம். இப்போ வந்திருக்க இடம் பாருங்கள். அழகான ஒரு செம்மண் பூமி தான். இதில் தென்னங்கண்டெல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் தென்னங்கண்டு போட்டிருக்காங்க, ஒரு ஏக்கரு. பாக்கி வந்து அவரை இதுக்கு தான் போட்டிருக்காங்க. கிணத்துல வந்து சூப்பரான இந்த பாருங்கள், பஸ் போகிற ரோட்டு மேலே தான் பஸ் போகுது பாருங்க. அதனால் இடம் வந்து ஒரு சூப்பரான இடம். உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சு, இதை ஒரு 5 ஏக்கர் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இங்கே வாங்கி ஒரு சின்ன வீடு மாரி கட்டி இங்கேயே கூட நம்ம குடியிருந்துக்கலாம். தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால பஸ் போக்குவரத்து இதுக்கெல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு அருமையான இடம். செம்மண் பூமி தான் கம்ப்ளீட்டாக. இவங்க வந்து கொஞ்சம் தான், ஒரு ஏக்கர் அளவுக்கு தான் அவங்க தென்னைமரம் போட்டிருக்காங்க. பாக்கி எல்லாமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை போட்டிருக்காங்க. அவரை வந்து இப்போ நல்ல சூப்பரான ஒரு விலைக்கு விற்கிறதுனால அவரை போட்டிருக்காங்க. அவரை வந்து பந்தல் மேலே தான் ஏற்றி விடுவாங்க. அழகாக இந்த மாதிரி நம்ம இன்னும் விவசாயம் இதுக்கெல்லாம் பண்ணணும்னு நினச்சோம்னாக்க சூப்பராக அந்த இடத்துல பண்ணலாம். பாக்கி தென்னம்பிள்ளை வந்து காப்புக்கு வந்துருச்சுனாக்க அது பூரா போடுறோம்னாலும் நம்ம போட்டுக்கலாம். அந்த அவரை பந்தல் இதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறதை எடுத்துகிட்டு பூராமே செம்மண் பூமி. தண்ணி வசதி சூப்பரான தண்ணி வசதி. ஒரு போரில் சூப்பராக தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ஏரியாவிலேயும் நல்ல தண்ணி நிறைஞ்ச இடம். போர் போட்டிருக்காங்க, நல்லா தண்ணி வந்துருச்சு. அதனால் தண்ணியை வந்து இவங்க கொஞ்சம் விற்கவும் செய்கிறாங்க. நம்ம வந்து பாருங்கள், இந்த இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறோம். அப்படியே நம்ம ரேட் பேசி பிடிச்சிக்கிடுச்சுனாக்க உங்களுக்கு கட்டுப்படியான ரேட்டு பக்கத்தில் நம்ம விசாரிச்சுக்கலாம். என்ன ரேட்டு போகுது ஏது அப்படின்னு விசாரிச்சுட்டு அப்புறம் நம்ம விலை பேசலாம். பாருங்கள், தென்னை மரம் ஒரு 5-6 மரம் இருக்குது. அதில் வந்து காப்பு இருக்குது. இந்த சின்ன பொடி கண்டா போட்டுக்கிறதுல வந்து ஒரு ஏக்கர் அளவுக்கு போட்டிருக்காங்க. மிச்சம் போடாமல் சும்மா தான் கிடக்கு. நல்ல ஒரு செம்மண் பூமி தான். பாருங்கள், பூரா செம்மண்ணோட இதுதான் உழுது போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து ஏதாவது தக்காளி வெங்காயம் அப்படி போடுவாங்க. இங்கிட்டு வந்து அவரை வந்து நல்ல சூப்பரான ஒரு விலைக்கு. இந்த அவரைக்காயை வந்து இங்கேயே வந்து எடுத்துக்கிடுவாங்க. நம்ம பிடுங்கி வச்சு ஃபோன் பண்ணி விட்டோம்னாக்கா அவங்களே வண்டியில் வந்து இந்த அவரைக்காயை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடை போட்டு எத்தனை கிலோ இருக்கோ அத்தனை கிலோவை எடுத்து எடை போட்டு அப்போயே காசு வேறு நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம அவரை எல்லாம் கொண்டுட்டு போய் விற்க வேண்டியதில்லை. நம்ம இங்கேருந்தே அவங்க வியாபாரிகள் வருவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க விற்றுக்குருவாங்க. மார்க்கெட்டுக்கு அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்ப தேவையில்லை. நமக்கு கட்டுப்படியான அளவுக்கு தான் நமக்கு தருவாங்க. நம்ம கேட்டே கூட அவங்ககிட்ட காய பிடுங்கலாம். எத்தனை உங்களுக்கு எவ்வளோ கிலோ என்ன ரேட்டு எடுக்கிறீங்கன்னு கேட்டுட்டு நம்ம காயை காட்டிட்டு அப்படியே அவரையை புறம் பிடிங்கலாம். அப்படி இல்லை விலை நல்லா விற்கலைன்னு சொன்னால் நம்ம அதை காயை நல்லா முத்த விட்டோம்னாக்கா உடச்சி பயிராக கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால் அவரையில் வந்து என்றைக்குமே நமக்கு நஷ்டம் வராது. அந்த அளவுக்கு தான் அவரை சூப்பராக வரும். இந்த ஏரியாவுக்கு இந்த மண் தண்ணி இந்த கிளைமேட்டுக்கெலாம் சூப்பராக அவரை தான் வருது. பக்கத்தில் பூராமே அவரை தான் போட்டிருக்காங்க. அதனால் இவங்களும் அவரை போட்டிருக்காங்க. தென்னம்பிள்ளையும் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், அவரை உள்ளுக்குள்ளே வந்து இவங்க க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நல்லா வருமானம் வருதுன்னு அவர் தோட்டத்துக்காரே சொன்னார். சூப்பரான வருமானம் வருது,
நல்ல ஒரு அவரைக்காயினால தான் நல்ல ஒரு விவசாயத்தை வந்து எங்களுக்கு பிடிச்சு தான் நல்ல லாபம் கிடைக்கிறதுனால தான் இது பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அது இந்த பக்கம் அவரை இங்கிட்டு வந்து மறுபடியும் தென்னங்கன்று நட்டு வச்சுருக்காங்க. இந்த அவரை பந்தல் மட்டும் அவரை தான் போடுவாங்க, வேறு எதுவுமே போட மாட்டாங்க. அவரை போடுவாங்க, இங்கிட்டு தென்னம்பிள்ளையில் தண்ணி பாய்ச்சிட்டு மிச்சம் நல்லா குடிக்கக்கூடிய தண்ணி தான். சூப்பராக தண்ணி வசதி சூப்பராக இருக்குது. நல்ல போரில் வந்து நல்லா தண்ணி அமைஞ்சிக்கிட்டதுனால இது பண்ணுறாங்க. மொத்தம் 5 ஏக்கரு. நல்லா நம்ம ஒரு ஃபேமிலியை கூட வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். தென்னங்கண்டு வேறு போட்டிருக்கிறதுனால அழகாக அந்த பாருங்கள், தோட்டம் வச்சா இப்படி தான் வைக்கணும். எல்லாம் க்ளீன் பண்ணி உழவு போட்டு சொட்டு நீர் போட்டு தான் கண்டுக்கு சொட்டு நீர் பாயுது. சூப்பராக அங்கிட்டு பாருங்கள், சூப்பராக பூராமே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வாங்கினமே எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த அவரை மட்டும் முடிஞ்சிடும். அவரை அப்படி திருப்பி நம்ம அவரை ஒரு நெட்டு அவரை போடுவாங்க. அந்த நெட்டுக்கு முடிஞ்சிருச்சுனாக்கா பக்கத்தில் இன்னொரு நெட் இருக்கும், அதில் மறுபடியும் அவரை நட்டு விட்ருவாங்க. நட்டு விட்டோம்னாக்கா எப்பயுமே நமக்கு அவரை வந்துக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து மெட்ராஸ் கூட எடுத்து அனுப்பலாம், அங்கே போனாலும் நல்ல ரேட்டு. இல்லை இங்கேயே இது பண்ணிக்கலாம். பாருங்கள், தார் ரோட்டு மேலே தான் அது 2 பிட்டாக இருக்குது. அங்கே ஒரு பிட்டு, இங்கேன்னு ஒரு பிட்டு. இதுவும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தார் ரோடு தான். 2 இடமே தார் ரோடு மேலே தான் இருக்குது. இது ஒரு 1.5 ஏக்கர் அளவுக்கு வரும். இவங்க தண்ணி அங்கேருந்தே இங்கே கொண்டு வர்றாங்க. தண்ணி அந்த இடத்துல இருந்து அப்படியே ரோட்டாரமாக கொண்டு வந்து இந்த தோட்டத்துக்கு பாய்ச்சுறாங்க. பாருங்கள், இது ஒரு 2 ஏக்கர் வரும், அங்கே ஒரு 3 ஏக்கர், மொத்தம் 5 ஏக்கர் இருக்குது. அவரையில் நல்ல வருமானம் வர்றதுனால 2 பக்கமே அங்கேயும் அவரை போட்டிருக்காங்க, இங்கேயும் அவரை போட்டிருக்காங்க. 2 இடமே தார் ரோட்டு மேலே தான் இருக்குது. நம்ம இது வேணுனாலும் வாங்கிக்கலாம். அந்த 2 பிரித்து தர மாட்டாங்க, ஒன்றா தான் தருவாங்க. தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால நம்ம கோழி பண்ணை இந்த மாதிரி எது வேணுனாலும் போட்டுக்கலாம். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சூப்பரான இடம். தார் ரோட்டு மேலே அமைகிறதே பெரிய விஷயம். நமக்கு சூப்பராக தார் ரோட்டு மேலேயே வந்திருக்கு. ரேட்டு நம்ம அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். பக்கத்தில் விசாரிச்சுட்டு என்ன ரேட் போகுது ஏதுன்னு கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த விலை பேசி இந்த இடங்களை வாங்கிக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.